ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே பார்த்தோன்னா பயங்கரமான ஃபன் மூமெண்ட் தான். அந்த லெவலில் நம்ம தாவேக்கா சேர்ந்த நண்பர்கள் பார்த்தோன்னா திமுகவை வச்சு செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பயங்கர சிரிப்பு தான் நம்மளுக்கு வருது. இப்படியுமா இறங்குவீங்க, இப்படியுமா ஒரு புது கட்சியை பார்த்து நடுங்குவீங்க அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்குது. அதாவது திமுக தாவேக்கா கிட்ட அப்பப்போ அசிங்கப்படுறதே பார்த்தோன்னா ஒரு வேலையை வச்சுருக்காங்க. அந்த வகையில் நேற்று நடந்த அசிங்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா திமுக நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வயிற்றச்சலாக கூட இருக்கலாம். அந்த லெவல் ஒரு சம்பவத்தை தாவேக்கா நேற்று பண்ணி விட்டுருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று ஒரு நியூஸ் பயங்கரமான வைரல் ஆகிட்டு இருக்கு. எல்லா திமுகவோட உடன்பிறப்புகளும் எடுத்து வைரலாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்கள் வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வெளியாச்சு. நியூஸ் சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. அதை எடுத்து பார்த்தோன்னா உடனே வைரலாக்கி பாருங்கள், தாவேக்காலேருந்து பார்த்தோன்னா திமுகவுக்கு வந்துட்டாங்க, உண்மையான கொள்கையில் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க, கொள்கையில் ஒரு கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு உடன்பிறப்புகள் எல்லாமே பயங்கரமாக வைரலாக்குறாங்க அந்த நியூஸை. என்னடா அது சடனாக பார்த்தோன்னா இப்படி ஒன்று போயிட்டுருக்கு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, யார் இவங்க, என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம அரசி ஆளாய்ந்து முடிகிறக்குள்ளே தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்தோன்னா எடுத்து கொட்டிட்டாங்க. நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா எடுத்து போட்டாங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ். அதாவது நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் வந்து திமுக கட்சியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. முக்கியமாக இந்த ஒரு நபர், இவர் தான் பார்த்தோன்னா இன்றைக்கி ட்ரெண்டே தாவேக்கா தொண்டர்களால். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுக கட்சியில் சேர்றாங்க. அவர் கூட சில பேர் இருக்காங்க. இவர் போய் திமுக கட்சியில் சேர்றாரு. அங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தளபதியோட ஒரு ஃபோட்டோ, தளபதியோட அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டு பார்த்தோம்னா அவர் வந்து திமுகவோட கொடியை குத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து துண்டு போடுறாரு, பக்கத்தில் இருக்கிறவர் திமுகவில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்றத காட்டுறாங்க. சரி, ஓகே, ஃபைன். இது வரைக்கும் நடந்த விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னா இவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இவர் கட்சியில் சேர்றாரு அப்படின்னா தாராளமாக போய் சேர்ந்துட்டு போகிறாரு. அதை வந்து பப்ளிக் முன்னாடி பார்த்தோன்னா காட்டணும் அப்படின்றக்காகவே வந்து மீடியாவை வர வச்சு அந்த மீடியாவை தெரிகிற மாதிரி பார்த்தோன்னா தளபதியோட ஃபோட்டோவை கிழிச்சு அதுக்கப்புறமா தாவேக்காவில் ஜாயின் பண்ணுறதை எந்த ஒரு தாவேக்கா தொண்டனும் பண்ணவே மாட்டான். தாவேக்கா கட்சி விட்டு போனாலும் கூட அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதில் தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு. இதை வந்து திமுக கட்சியில் சேர்றவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்களே நம்ம கட்சியில் சேர்ந்துக்குங்க, அதுக்கப்புறமா வந்து நம்ம தாவேக்கா வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க போல். இதுவே ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீ ஜாயின் பண்ணுறதா இருந்தால் தன்னால் போய் ஜாயின் பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு பார்த்தோன்னா ப்ரெஸ்ஸை கூப்பிட்றது என்ன, தளபதியோட ஃபோட்டோ கிளிக்கிறது என்ன, இதுலேருந்து எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா நீங்கள் யார் எவர் அப்படின்னு. இவங்க எல்லாருமே அதே கட்சியில் இருக்கிற கும்பல் தான் இருக்கும், வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த நபர் யார் அப்படின்றத நம்ம பசங்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. யாருன்னு பார்த்தா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறோம்னாடா நீ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த நபர் தான் இவர். ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறதெல்லாம் இல்லை, இவங்க பார்த்தோன்னா வந்து மிட் நைட் மசாலா மாதிரி மூவியில் ஆக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திரிகிறானுங்க இந்த குரூப்பு. அந்த குரூப் தான் அந்த தம்பி. இவர் தான் பார்த்தோன்னா வந்து திமுகவில் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னு நேற்று பூரா வைரலாக்குறாங்க. இல்லை, இப்படிப்பட்ட ஆள் திமுகலே இருக்கட்டும், அது திமுகவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் அங்கே இருக்கிறதா நல்லது அப்படின்னு தாவேக்காவை பார்த்தோன்னா நீங்கள் வச்சுங்கப்பா, இவங்க நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. இதை விஷயத்தை கண்டுபிடிச்சி எடுத்து போஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ். உடனே கீழே கமெண்ட்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் திமுக நபர்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தலைவர் பண்ணாததா, உங்கள் தலைவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தளபதி சினிமாலாம் நடிச்சிருப்பார்ல, அந்த கிஸ் சீன்லாம் இருக்கும்ல, அந்த சீனில் எடுத்து வச்சு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நபர் இருக்கார்ல, இவர் பார்த்தோம்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த லேடியை கட்டுப்பிடிக்கிறது, லிப்லாக் கிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா ஓப்பனாக பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு தளபதிக்கு வித்தியாசம் இருக்குடா. தளபதி வந்து ஒரு நடிகர். அவரு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்தோன்னா ஒரு வேலையை பண்ணுவார், கட் அப்படின்னா வந்து உட்காந்துப்பார். இது அவரோட வேலை. அவர் ஒரு நடிகர். அந்த ரீதியில் தான் இப்போ அரசியலுக்கும் வந்திருக்காரு. ஃபைன். இப்போ விஜய் அவர்கள் பண்ணுறது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், ஒரு செட் ஒன்று இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தோன்னா எல்லாருமே இருப்பாங்க, டெக்னீஷியல், டேரக்டர் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. அங்கே மொழியில் நடிச்சுட்டு பார்த்தோன்னா வந்துடுவார். அதுதான் அவரோட வேலை முடிஞ்சுது. ஆனால் இங்கே இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரியலாகவே பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது எங்கே, ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நல்லாவே தெரியுது பார்க்கும்போது. அந்த கோயில் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா ஒரு விழா ஒன்று நடக்குது, இந்த ரெக்கார்ட் டான்ஸுன்னு சொல்லுவாங்களா, அது நடக்குது. அங்கே பார்த்தோன்னா ஓப்பன் பிளேஸில் கீழே பெண்கள் இருப்பாங்க, குழந்தைங்கள் இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா இருப்பாங்க. அவங்க முன்னாடி ரொம்ப கேவலமாக அநாகரிகமான ஒரு விஷயத்தை இவர் பண்ணுறதும் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா படத்தில் பண்ணுறதும் ஒன்று எப்படின்னு எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கானுங்க இந்த குரூப்பு. ஆனால் யார் எங்கே எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு விவஸ்தையிலே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதில்லை. இதுக்காக தான் பார்த்தோன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற சில நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்தோன்னா ரத்து பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் இவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சுருக்காங்க இன்னும் அப்படின்றது தெரியல. ஓப்பனாகவே பார்த்தோன்னா வந்து 2 பேர் தனி ரூமில் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா இப்படி ஓப்பனாக மக்கள் முன்னாடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். இந்த நபர் தான் பார்த்தோன்னா வந்து தாவேக்காலேருந்து திமுகவுக்கு போயிட்டு வராமா, நீ தாவேக்கால் இருக்கவே வேணாம், நீ திமுகலே இரு அப்படின்னு தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி நீ தாவேக்கால் இருந்தது கூட தேவையில்லை, நீ கிளம்பு. இந்த மாதிரி ஆளுகளுக்கு தாவேக்காவுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இதை வச்சு எடுத்து பார்த்தோம்னா தாவேக்கா கட்சி இன்னைக்கு கிழிப்பாங்களே, அதனால் நீங்கள் இப்போ அங்கே போயிட்டதுனால நாங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிறோம். அது நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
ஆனால் அதெல்லாம் இருக்காது. இவங்க பார்த்தோன்னா அந்த கட்சி நபர்களாக தான் இருப்பாங்க. வேணும்னே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு தளபதி விஜய்க்கு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ சிக்கிட்டாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் 2 நாளில் கண்டுபிடிச்சி பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்ருக்காங்க. இனி என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. நான் வந்து இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களெல்லாம் பார்த்தோன்னா கேவலமாக சொல்ல வரல. இந்த மாதிரியான கேவலமான சில விஷயத்தை பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஸ்டேஜில், இந்த நபர்கள் மட்டும்தான் சொல்கிறது, எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தோன்னா அவங்களோட வேலை, அவங்களோட பொழப்பு அப்படின்னு இருக்கும்போது அவங்களெல்லாம் நம்ம தப்பு சொல்லலை. இந்த மாதிரியான தற்கொலைகள் இருக்காங்களே, ஓப்பனாகவே பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு இதுக்காக கவர்மெண்ட்டே பார்த்தோன்னா இதெல்லாம் ரத்து பண்ணிச்சு. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் ரத்து பண்ண ஒரு விஷயத்தையே பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நபரை பார்த்தோன்னா திமுக கட்சியில் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்க எப்பேற்பட்ட என்ன சொல்கிறது லிப்லாக் கேங்காக இருக்குன்னு நினச்சி பாருங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. நம்ம உடனே பார்த்தோன்னா உதயநிதி பண்ணலையே அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம எடுத்து போடலாம். பட் இந்த மாதிரி லூஸ் தனமான விஷயங்களை பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா சினிமானு அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் பார்த்தோன்னா இதை கம்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் மூளை இருக்குது, இவங்களுக்கு இல்லை அப்படின்றது இது மூலமாகவே நம்மளுக்கு தெரியுது. இந்த திமுகோப்பிகளோட வேலை இது. சரி, ஓகே, ஃபைன். இந்த இடத்துல இன்னும் தான் மிக முக்கியமான ஒரு அரசியலை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இனிமேல் இந்த மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தோன்னா திமுகவில் நடக்கும். அதாவது தாவேக்காலேருந்து பார்த்தோன்னா 30 பேர் வந்துட்டாங்க, தாவேக்காலேருந்து 30,000 பேர் பார்த்தோன்னா திமுகவுக்கு வந்துட்டாங்க, 40,000 பேர் திமுகவுக்கு வந்துட்டாங்க, 100 பேர் திமுகவுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடியும். இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு பார்த்தோன்னா தாவேக்கில் இருக்கிற எல்லாருமே திமுகவுக்கு வந்துட்டாங்க பாருங்க அப்படின்னு திமுக ஒரு நல்ல பேரை மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அடிக்கடி நடக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சு. அவங்க யார் திமுக சேர்ந்த நபர்களே தான் அப்படின்னு தாவேக்கா பார்த்தோன்னா அப்பவே கண்டுபிடிச்சி அதை வந்து வெட்ட வலிச்சு மாக்கினாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு குரூப்பு. நீங்கள் என்னதான் பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ராமா பண்ணாலும் தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க அதை எல்லாத்தையும் தாண்டி வேறு லெவலில் பார்த்தோன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த விஷயம் இங்கே பழிக்காது. தயவு செஞ்சு அதெல்லாம் இங்கே உள்ளே கொண்டு வந்து தயவு செஞ்சு உங்களோட முகத்திரை நீங்களே கிழிச்சிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல திமுகவுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அவங்களோட பார்த்தோன்னா 100 மடங்கு வேகத்தில் வேலை செய்கிறவங்க தான் டிவிகேக்காரங்க. இவங்களுக்கு அது தெரியமாட்டேன்து. ஆனால் வரும். ஏன்னா அது மற்ற கட்சிகள்கிட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கெல்லாம் பார்த்தோன்னா பெரிய அளவில் பலம் இருந்திருக்காது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா உடனே அடுத்த நாளே பார்த்தோன்னா அடுத்த செகண்டே வந்து எடுத்து வைக்கிறதுக்கு தாவேக்கா தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன விளையாட்டுலாம் இங்கே வேணாம், வேறு எங்கேயாவது வச்சுங்க அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க வேண்டியது. இதெல்லாம் விட திமுக இன்னும் மிகப்பெரிய ஒரு அரசியலை கையில் எடுக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறது தேர்தல் நெருங்க நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவங்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்பவுமே வந்து எல்லா கட்சிகளும் ஓரம் கட்டிட்டு நம்ம நிற்கணும் அப்படின்றதா. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. என்ன அப்படின்னா அதிமுக ஓரங்கட்டணும், நாம் தமிழர் கட்சி ஓரங்கட்டணும், அதுக்கப்புறமா தாவேக்கா அப்படின்னு இந்த பல கட்சிகளை பார்த்தோன்னே இவங்க வேலை செஞ்சு ஒதுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால இன்னும் பல விதமான வேலைகளை கையில் எடுப்பாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதனால் டிவிகே தொண்டர்களும் சரி, தளபதி விஜய் அவர்களும் சரி, எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா என்ன வேணால் பண்ணுறதுக்காக பார்த்தோன்னா இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி போய்க்கணும் அப்படின்றத நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய நோக்கமும் கூட. தளபதி சொன்னார்ல, திமுகனாலே பார்த்தோன்னா அவதூறு தான் அப்படின்னு. அவதூறு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அவதூறில் தான் போய் முடியுது. இவங்க கட்சி சார்ந்த நபர்களை பார்த்தோம்னா யாராவது வந்து தாவேக்காவுக்கு நிஜமாலுமே வந்தாங்க அப்படின்னா அவங்கள திட்ட வேண்டியது. ஆனால் இங்கேருந்து தாவேக்காலேருந்து யாருமே திமுகவுக்கு போகல, ஆனால் போகாமையே போயிட்டாங்க, வந்துட்டாங்க, கொள்கை கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களே தாங்களே பெருமையாக பேசிக்கிறது. இதுதான் பார்த்தோம்னா இத்தனை வருஷமே இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அரசியல் திமுக அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கேவலமாக இருக்குது. சரி, ஓகே, ஃபைன். இனிமேல் இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான நிலையில் தான் நம்மளும் இருக்கோம். காத்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் திறந்து வரப்போகுது.